தினமொரு வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 24. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. விளக்கம். உங்களுடன் 10 வருடங்களாக பேசாத ஒரு சகோதரனுடன் ஒப்புரவாகுவதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் செல்வீர்கள்? நீங்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை 700 கிலோமீட்டர் செல்வீர்களா? புல்லை அழகு செய்யும் வாகனத்தின் மீது பயணம் செய்வீர்களா? ஸ்ட்ரைட் என்பவரின் கதை த ஸ்ட்ரைட் ஸ்டோரி என்ற விறுவிறுப்பான திரைப்படத்தில் ஆல்வின் ஸ்ட்ரைட் என்பவர் அதை செய்தார். ஆல்வின் மோட்டார் வாகனத்தை ஓட்ட விரும்பவில்லை. பேருந்தில் பயணம் செய்வதையும் தவிர்த்த அவர் லேண்ட் ரோவர் வாகனத்தில் பயணம் செய்தார். இந்த திரைப்படம் 73 வயதான ஒரு முதியவரின் உண்மை கதையை சித்தரிக்கிறது. அவர் தன்னுடைய சகோதரனுடன் நீண்ட காலமாக பகைமை கொண்டிருந்தார். இறுதியாக அவர் தனக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் இடையே உள்ள பகைமையின் சுவரை தகர்ப்பதற்கு தீர்மானித்தார். ஒரு திரையரங்கில் நான் இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். திரைப்படத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அனைவரும் அமைதியாக திரைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அங்கு இருளில் உட்கார்ந்திருக்கும் மக்களின் மனதில் உடைந்து போன தங்களுடைய உறவு முறைகளின் எண்ணங்கள் எழும்பி இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நாம் மற்றவர்களிடம் கொண்டுள்ள உறவு முறை உடையும் போது நாம் அதை சரி செய்ய வேண்டியதன் அவசியத்தை குறித்து இயேசு கூறிய வார்த்தைகளையும் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இயேசு இவ்வாறு கூறினார்: நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நீங்கள் மற்றவர்களுடன் பெற்றிருக்கும் உறவு முறைகள் உடைந்திருக்கிறதா? அப்படியானால் இன்றைக்கே அவற்றை சரி செய்யுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறர் மீது பகைமையை வளர்க்காமல் அனைவருடனும் சகோதர உணர்வுடன் ஒற்றுமையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.